அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சீரக ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் இது 2யும் சேர்த்துக்கிட்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து தாளிச்சிட்டு அது கூட நம்ம பல்லாரி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தக்காளி 1 பீஸு, மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சாதாரண பொன்னி அரிசி தான். அது தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியை களைஞ்சி அதில் போட்டுறணும். இந்த சைடு இதுக்கு கிரேவி என்னடானா, நான் மீல் மேக்கர் கிரேவி தான், குழம்பு தான் வச்சுருக்கேன். மட்டன் மசாலா குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் மீல் மேக்கரை ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உள்ளியும் தக்காளியும் போட்டு அதே எண்ணெயில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ண மீல் மேக்கரை அதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு முட்டை, சம்பல், மீல் மேக்கர் ஃப்ரை, மீல் மேக்கர் குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கும்